ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோவில் கூட வந்திருக்கக்கூடியது தமிழக அரசியலை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன். சமீபமாக நிறைய சினிமா விஷயங்களை பற்றியே வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தேன். ஒரு மாறுதலுக்காக எனக்கு பிடித்தமான அரசியலையும் பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சியே. இந்த வீடியோக்கு நான் தலைப்பு போட்டிருக்கக்கூடியது யார் செய்வது சரியான அரசியல் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தேன். இந்த மாதிரியான கேள்வி இருக்கா, இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் கேட்கலாம். ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உரிமை இருக்குது. நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறதோ இறுதி தீர்வானதோ அப்படிலாம் கிடையாது. என்னுடைய பார்வையில் தமிழக அரசியல் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் மைண்டில் வச்சு பேசிகிட்டு இருக்கக்கூடியது. இந்த கேள்விக்கு, இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு இன்றைக்கி அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கரூர் பக்கமே போக மாட்டேங்கிறாரு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக இன்றைக்கி கரூருக்கு விஜய் போக ஆரம்பித்த பிறகு, போகணும்னு முடிவெடுத்த பிறகு போகவே கூடாது அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போடுற அளவுக்கு போயிருக்காங்க. அந்த கோர்ட்டில் கேஸ் அது இப்போ இதாகிடுச்சுன்னு வைங்களேன். இருந்தாலும் பதட்டத்தோடையே இருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. ஏதாவது ஒரு வகையில் நாம் விஜயை முந்திடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த தேர்தலெலாம் நடந்திருக்கா? கிடையவே கிடையாது. 2026ங்கிற ஒற்றை தேர்தல் தமிழக அரசியலேயே மாற்றி போட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக அல்லது திமுக ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க தான் வின் பண்ணுவாங்க. தோற்றவங்களுக்கு பெருசாக வருத்தங்கள்லாம் இருக்காது. அடுத்த தடவை நம்ம வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவங்களை விட்டு அவங்க, அவங்கள விட்டு அவங்க, மாற்று சக்தி அப்படிங்கிற எந்த விஷயமுமே நடைபெறல. அதற்கான முயற்சி எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. விஜயகாந்த் அவர்கள் எடுத்தாங்க, வைகோ அவர்கள் எடுத்தாங்க, காங்கிரஸ் எடுத்துச்சு ரொம்ப காலம். பட் முடியலை அப்படிங்கிறது தான் நிஜம். ஆனால் ரெண்டு சைட்லேயும் பயங்கரமான வீரியமிக்க சக்திகள் இருந்தாங்க. ஒரு பக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள், இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவங்கள தாண்டி வேறு யாருமே முன்னாடி வர முடியல அப்படிங்கிற ஒரு சமயத்தில் கமலஹாசன் வரைக்கும் அத்தனை பேருமே முயற்சி பண்ணியும் தோற்று போய், சரி இனிமேல் நாம தான் அப்படின்னு இருமாப்போடு இருந்த ரெண்டு கட்சிகள்லேயும் பெருந்தலைகள் உருண்டோட அடுத்த தலைமுறை வந்துச்சு. அவங்களும் ஆட்சி பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்களுடைய ஆட்சிகளையும் மக்கள் பார்த்துட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு இது வேண்டாமே அப்படின்னு தோணி இருக்குது. அதுதான் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றத்துக்கு முற்பட்டது. இது இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கட்சிகளை காணாமல் போக வச்சிருக்கு. குறிப்பாக 36 லட்சம் ஓட்டுக்களை நான் வாங்கியிருக்கேன், என் தம்பி தங்கைகள் போட்டிருக்காங்கன்னு சொன்ன சீமானுக்கு மரண அடி கொடுத்துச்சு. அதில் பாதி ஓட்டு மட்டும்தான் அவருக்கு கிடைச்சிது. தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சரியானதா அப்படின்னு அவர் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக கட்சியே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. யார் போனாலும் பரவாயில்ல, உண்மையான தொண்டர்கள் என் பக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பட் கட்சி கரைஞ்சிட்டு இருக்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறது அவருக்கு புரியவே இல்லை. அவர் தன்னை சமாதானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு, தன் தொண்டர்களை சமாதானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பலவீனமாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கிறதும் தெரியலை. இன்னொரு பக்கம் திமுக அதிகமாக பதட்டமடைந்தது, அதிகமாக கோபப்பட்டது, அதிகமாக விரக்தி அடைஞ்சது அப்படின்னு கேட்டால் விஜயனுடைய வெற்றியில் விரக்தி அடைஞ்சது யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக திமுக தான். ஏன்னா நாம் தான் திரும்பவும் அரியணை ஏறுவோம் அப்படின்னு ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அவங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், அத்தனை பத்திரிகைகளும் அத்தனை ஊடகங்களும் தனக்கு ஆதரவாக மட்டுமே பேசும், உண்மை பேசுவதில்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருக்கணும். பட் அவங்களே பேச வச்சுட்டு அந்த பொய்களை அவங்களே நம்பினது தான் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி. ஆனால் குளத்தூரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்றதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாத அதிர்ச்சி என்றாலும் இந்த தோல்விக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தான். ஏன்னா வெறுமனை இருமாப்புடையே இருந்துட்டு அவங்க சரியாக அரசியல் பண்ணல அப்படிங்கிறதும் நிஜம்தான். ஜூலி மாதிரியான இரண்டாம் தர பேச்சாளர்களை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம், விஜய் அவதூறாக பேசிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக். ஜென்சி தலைமுறைகளுக்கு எல்லாமே புரியும். இப்போ தேர்தல் முடிஞ்சோடனே ஜென்சி தலைமுறைகள், இளம் வாக்காளர்கள், அவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணணுன்ட்டு திரும்பவும் அதே பைத்தியக்காரத்தனங்களை பண்ணுறாங்க. போன தலைமுறைகள் என்பது வேறு, நீங்கள் பேசி பேசியே ஜெயிக்கலாம். இந்த தலைமுறைங்கிறது வேறு. நீங்கள் சரியாக விஜய் கவனிச்சிங்கனாலே தெரியும், 5 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்க மாட்டார். இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார், மக்களோட மக்களாக பயணிக்கிறார், எல்லா விதமான பிம்பங்களையும் உருவாக்கினாலும் அவருடைய ஸ்டார்டம்மை அவர் குறைச்சிக்கவே இல்லை. எப்படி அரசியல் நடத்தணுங்கிறதுல தெளிவான பாடத்தோடு வந்திருக்கக்கூடியவர் தான். எங்கேயும் நீங்கள் பேசலை, பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு நீங்கள் கதறிக்கிட்டே இருக்கீங்க. அவர் அமைதியாக இருக்கார், தேவையான இடங்களில் மட்டும் பேசுகிறாரு.
தன்னுடைய செயல்கள் மூலமாகவே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு சரியான அரசியல் செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜயை சொல்லலாம். எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறாரு, எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்காரு, எங்கே நக்கல் நையாண்டி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமா படத்தை பார்ப்பது போல ஒரு உணர்வை தான் கொடுத்துட்டு இருக்காரு. உடனே இதுக்கு தற்கூறி குற்றம்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க, இது சினிமாவா அரசியல் மன்றமா? அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வேலை நடக்குது. இப்போதைக்கு எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் மின்வெட்டுக்கு தான். அதையும் சரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம். அது எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. எங்கே தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஆலோசனையே கிடையாது. யாரை எதிரி, யார் எதிரி இல்லை, எங்கே எதிர்க்கணும், எங்கே எதிர்க்கக்கூடாது, எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கணும். இளையராஜாவோட மியூசிக் கேட்டிங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருப்பார், எங்கே அவருடைய வீச்சு இருக்கணுமோ அங்கே காமிப்பார். எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருந்தால் அது வெறும் இறைச்சல் தான், அது இசை கிடையாது அப்படிங்கிறது இளையராஜாவுக்கு தெரியும். அதே விஷயத்தை தான் திமுக இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கு. டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். விஜய்க்கும் நமக்கும் தான் போட்டி அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருக்கணும், நடுவில் யாரும் பூந்துடக்கூடாதுன்னு அவங்க பண்ணக்கூடிய அரசியல் பார்த்திங்கன்னா தப்புத்தானங்கள் தான். இதில் மிகச்சிறப்பாக விஜய் அவர்கள் பண்ணுறாரு ஆளுங்கட்சி. ஓகே, அதுக்கடுத்து திரு அண்ணாமலை சரியான மனிதர். விஜய்க்கு எதிர்காலத்தில் சரியான போட்டியாக இருப்பார் அப்படின்னு நான் கணிக்கக்கூடிய மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களை தான் சொல்லுவேன். விஜய்க்கு எப்படி இளைஞர் பட்டாளம் இருக்கோ அதே அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இளைஞர் பட்டாளத்தை கவர்ந்திருக்கக்கூடியவர், படித்தவர், அரசு உயர் பதவியில் இருந்தவர், நிறைய இமேஜ் இருக்குது. பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை 5 வருஷம் தொடர்ந்து லைம் லைட்டில் வச்சுருந்தார் பாருங்க. சின்ன முன் பின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் பேசிடுவார், கணக்குகளை தப்பாக பேசிடுவார், அதெல்லாம் முக்கியம். அதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் நல்லவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு கஷ்டப்படணும். அவர் சரியாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் விஜய்க்கு எதிராக அவர் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, கரெக்டாக எடுக்கிறாரு. கரூர் விஷயத்தில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில். இப்போது நேற்று கொடுத்த பேட்டியில் கூட விஜய்க்கு டைம் கொடுக்கணும், சரியான ஆட்சியை கொடுத்துருவார்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். விஜய் தப்பு பண்ணும்போது நம்ம அரசியல் பண்ணணும், அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும், அப்போ தான் மக்கள் கவனிப்பாங்க. அதை விட்டுப்பட்டு விஜய் நடந்து வந்தாலும் சரி, உட்காந்தாலும் சரி, பேசினா ஒரு குற்றம், பேசினா ஒரு குற்றம், போனால் குற்றம், போகலைன்னா குற்றம், திருமண குற்றப்பத்திரிகைகள் மட்டுமே வாசித்தா மக்களுக்கு எரிச்சல் தான் வரும். இன்னமும் கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை. நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஓட்டு போடக்கூடிய மக்களை நீங்கள் தற்குறிகள்னு சொன்னீங்கன்னா அவன் கோவப்படும், நிஜமாக கோவப்படும். ஆமாண்டா நான் தற்குறி தான்டான்னு போய் ஓட்டு போடுவான். அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? ஒருத்தனை நமக்கு ஓட்டு போட வைக்கணும்னா நம்ம என்ன பேசணுங்கிறது தெரிய வேண்டாமா? அவனை கேலி கிண்டல் நையாண்டி நக்கல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் பதிலுக்கு வச்சு தான் செய்வான். அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஜூலி மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் நையாண்டி நக்கல் பண்ணிக்கிட்டு அது ஒரு ப்ரொமோஷனாக பண்ணுறீங்க இல்லையா, அதை பார்க்குறவங்க வியூஸு போகுது, லைக்ஸ் போகுது, ஷேர்லாம் பண்ணுறாங்கன்னா நான் கூட பண்ணியிருக்கேன். யார்கிட்டயாவது கிண்டல் அடிக்கவும் நக்கல் அடிக்கிறதுக்கும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து சிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த விதமான பாதிப்புகளையும் உருவாக்காது, விஜய் மீது சாஃப்ட் கார்னரை உருவாக்கும். அப்படிங்கிற அடிப்படை அரசியல் கூட தெரியாமல் நீங்கள் இத்தனை வருஷமாக அரசியல் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே கிடையாது. ஸோ இன்றைக்கி பதட்டமாயிருக்கீங்க, பயப்படுறீங்க, நியாயமானது தான். ஆனால் இந்த பதட்டம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்கிறது தான் நிஜம். ஏன்னா நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தவறான விஷயங்களாக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், சீமானுடைய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சியெல்லாம் அவ்வளோதாங்க, கடலில் காய்ச்ச பெருங்காயம் மாதிரி தான். இந்த தடவை இந்த தேர்தலில் எல்லாமே சதுரி போயிடுச்சு. கிட்டத்தட்ட திமுகவோட மக்கள் நீதி மையத்தை இணைச்சிட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலங்காலமாக கரைஞ்சிக்கிட்டே தான் வருது. பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் எந்திரிக்கிறதுக்கான கஷ்டம். தேமுதிகவை யாருமே தமிழ்நாட்டில் நம்பலை. அவங்களுக்கு பிரேமலதா அவங்க ஜெயித்தது கூட திமுகவுடைய அடிப்படை ஓட்டு வங்கி தான், அதை தாண்டி அதில் எதுவுமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக ஒரு ஜாதி கட்சி மட்டும்தான், அதை தாண்டி அவங்க வெளியில் விரும்பலை. அவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்கிற மாதிரி என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. வைகோ சின்ன வயசில் பெருசாக மதிச்சு ஒரு மனுஷன், பட் எல்லா சமயமும் செகண்ட் பெடில் வாசிக்கக்கூடியவராகவே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல்
தமிழக அரசியலுடைய எதிர்காலம் நான் நினைக்கக்கூடியது திரு விஜய், திரு அண்ணாமலை கொஞ்சம் முயற்சி பண்ணி வாயை குறைச்சி கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் பதட்டப்படாமல் யோசித்து நடந்தார்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோதாங்க. இவங்க 3 பேர் தான் எதிர்கால அரசியலுக்கு, இளம் தலைமுறையினர் அரசியலுக்கு தகுதியானவங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்கெல்லாம் அடுத்த தேர்தலுக்குள்ளே 2029 2031 ரிட்டையர்ட் ஆகிறது நல்லது. கொஞ்சம் புதுசாக இருக்கட்டுமே, புதிய அரசியல், புதிய பேச்சுக்கள், இன்னமும் அடுக்குமொழியில் பேசுகிறது, அபாண்டமாக குற்றச்சாட்டு பேசுகிறது, சட்டையெல்லாம் பிடிக்காமல் கோட் சூட்டுக்கு மாறியாச்சு. கொஞ்சம் அரசியலையும் மாற்றுங்க பாஸ். நன்றி.